முகநூல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தீபக் ராம் பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும், அன்பு சகோதரர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டார். அவர் ஒரு புது கட்சி ஆரம்பிக்க போகிறாரு தெரியும். அந்த கட்சி மக்களுக்கான கட்சியாக இருக்க போது தெரியும். இது வரைக்கும் இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாலிட்டிக்கல் லீடராக இருக்க போகிறார். பாலிட்டிக்ஸும் கொடுக்க போகிறார். 5th அன்னைக்கு அவர் வந்தார். நான் ஒஃபிஷியலாக வேறு ஒரு கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாருக்கும் சொன்னார். அண்ட் அந்த அன்னைக்கு என்ன பண்ணார், வீதி லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பில் எல்லோரும் சேருங்க, நம்ம இந்த சமுதாயத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும், நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி டேட் வரைக்கும் கிட்டத்தட்ட 19 லட்சம் பேர் அந்த அமைப்பில் இருக்கிறோம். ரெண்டாவது, கொஞ்ச நாள் கழித்து ஒரு பாட்காஸ்ட் வருது. அதில் அவர் சொல்கிறார், இயற்கையை பாதுகாக்கணும், விவசாயத்தை பாதுகாக்கணும், ஸோ நம்ம வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்கான விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். நேற்றுக்கு அதே மாதிரி ஒரு வீடியோ வருது. ஆல் ஆஃப் அ சடன் ஒரு வீடியோ வருது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய த்ரெட், பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரக் அடிக்ஷன். அந்த ட்ரக் அடிக்ஷன்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களை வெளியே கொண்டு வரதுக்கு நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து போதையில்லா தமிழகத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரியலி நான் இந்த மனுஷனை பார்த்து அட்மையர் பண்ணுறேன். ஐ ரெஸ்பெக்ட் ஹிம் அ லாட். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு பாலிட்டிக்கல் பார்ட்டி தொடங்கணும் அப்படின்னு சொன்னால் அடித்தளமே பூத் கமிட்டி, அதேமாதிரி நகர ஒன்றிய கமிட்டி, சேம் திங் மாவட்டம் மாநிலம் எல்லாத்துலேயும் பணியாகணும். அதிகப்படியான உறுப்பினர்கள் சேர்க்கணும். உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது இயற்கையாகவே அண்ணாமலை அவர்களுக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ அதை பற்றி பெருசாக நம்ம பேசணுங்கிறது இல்லை. பட் இந்த பாலிட்டிக்கல் பார்ட்டியோட அடித்தளத்தை செட் பண்ணுறதுல தான் எல்லோரும் குறியாக இருக்கணும். பட் அவர் அப்படி இல்லை. இஸ் டிஃப்ரெண்ட். அவர் என்ன பண்ணுறாரு, பார்ட்டி நான் தொடங்குறேன், அதுக்கு முன்னாடி நம்ம ஆட்கள்லாம் பக்குவப்படுங்க, நாட்டுக்கு என்ன தேவையோ அப்படி அந்த விஷயங்களை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம அரசியல் கட்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயங்களை நம்ம சொல்லி செய்ய வைக்கும்போது நம்மளுக்கு புரியுது. ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயத்தை காப்பாற்றக்கூடிய கட்சியாக இருக்க போகுது. ரெண்டாவது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க போகிற கட்சியாக இருக்க போகுது. இது ரெண்டுக்கும் தான் நம்மளை வேலையை செய்ய சொல்லியிருக்கார். அவர் கண்ணசைச்சா போதும், அவர் சொல்கிற விஷயத்தை செய்யறதுக்கு இப்போதைக்கு 19 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. பட் அது தப்பு. 19 லட்சம் பேர் வீதி லீடர்ஸ் அமைப்பில் இருக்கிறோம். அவர் சொல்கிறத செய்கிறதுக்கு லட்சக்கணக்கான பேர் வெளியே காத்துட்ருக்காங்க, செஞ்சிட்ருக்காங்க. மேபி அவங்களாம் வெவ்வேறு பார்ட்டியில் இருக்கலாம், வெவ்வேறு அமைப்பில் இருக்கலாம். பட் அண்ணாமலையோட வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணாமலை அவர்கள் மேலே அதீத நம்பிக்கை இருக்குது. அவர் என்ன சொன்னாலும் செய்வாங்க. அதனால் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நல்ல விஷயம் மட்டுமாக தான் இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், போதை பழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். நம்ம தமிழ்நாட்டில் நிறையா ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது, அதேமாதிரி ஹாரஸ்மெண்ட் நடக்குது, அது நிறைய கற்பழிப்பு, கொலை, அதே மாதிரி நிறைய குடும்பங்கள் ரோட்டில் நிற்கிது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய தவறுகள் செய்கிறவங்க பின்னாடி ஒரு போதை பழக்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த போதை பழக்கம் மனுஷனை மிருகமாக மாற்றுது. ஸோ அதிலேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரணும். அண்ட் ஒன் மோர் திங், அண்ணாமலைஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, போதை பழக்கத்துலேருந்து வெளியே வர நினைக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பண்ண சொல்லியிருக்காரு? ஃபஸ்ட்டு உங்கள் வீடு, நம்ம வீட்டில் இருக்கவங்கள தெளிவாக்கணும். நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்க, நம்ம ஃபேமிலியோட ரிலேட்டிவ்ஸ், அந்த சர்க்கிள், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பண்ணிவிட்டு வெளியே பொதுமக்களை சந்திங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் நம்ம வீட்டிலேருந்து தொடங்கணும். அதுதான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் அண்ணாமலை அவர்கள் உங்கள் வீட்டிலேருந்து இந்த போதை பழக்கத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டில் நிறையா நேஷ்னல் பார்ட்டிஸ் இருக்குது, ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்குது. வி ஆல் நோ, இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்காகவே ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதுக்கு மத்தியில் நோ ஃபோட்டோ ஷூட்ஸ். வெறும் ஃபோட்டோ ஷூட்டுக்காக இதை பண்ணாதீங்க. நீங்கள் உண்மையுமே ஆத்மார்த்தமாக போதை ஒழிப்பதற்காக நீங்கள் எல்லோரும் ஒன்று சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் பார்ட்டியெல்லாம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரு ரோட் ஷோ நடத்துவோம், பயங்கர கூட்டத்தை சேர்ப்போம், ஃபோட்டோ எடுப்போம். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர், அதே மாதிரி இன்ஸ்டா, வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் அந்த ஃபோட்டோஸ்லாம் போடுவோம். இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கா? அந்த அன்னைக்கு அந்த போதை ஒழிப்புக்காக ஒரு பேரணி நடக்கும். அந்த அன்னையோடு அது முடிஞ்சு போச்சு. அடுத்த வேலை பார்த்துட்டு போயிடுவாங்க. இது ஆத்மார்த்தமாக பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இது கட்சிக்காக அவங்க சொன்னாங்களேன்னு பண்ணக்கூடிய விஷயம். பட் இன்றைக்கி வீதி லீடர்ஸோட
சீஃப் சர்வெண்ட் மிஸ்டர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆத்மார்த்தமா அந்த வேலையை செய்யுங்க. நம்ம வந்து ரோட் ஷோ பண்ணுறதுக்கோ, பொதுக்கூட்டம் போடுறதுக்கோ, பேரணி நடத்துறதுக்கோ நம்ம இங்கே இல்லை. நம்ம உண்மையிலுமே தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கு இருக்கோம். அதனால் இந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு த்ரெட்டில் இருந்து தமிழ்நாட்டை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நேத்திக்கு அந்த வீடியோவை விட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாலண்டியர் மட்டும் இல்லை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நலம் விரும்பிகள், அதாவது நம்ம நாட்டு மக்கள், தமிழக மக்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிற எல்லாருமே, இளைஞர்கள் நல்லா இருக்கும்னு நினைக்கிற எல்லாருமே, ஒவ்வொரு தகப்பனும், ஒவ்வொரு தாயாரும், ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும், ஒவ்வொரு அப்பா, ஒவ்வொரு அம்மா எல்லாருமே சேர்ந்து கைகோர்ப்போம். போதை பழக்கத்திலேருந்து தமிழகத்தை வெளியே கொண்டு வருவோம். இந்த மாதம் பூராவும் இந்த வேலையை மட்டும் நம்ம செய்வோம். கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக தமிழ்நாடு நம்ம அண்ணாமலை அவர்கள் நினைக்கிற மாதிரி, நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி ஒரு போதையில்லா மாநிலமாக உருவாகும். வெறும் அரசாங்கத்தை மேலே மட்டும் நம்ம பழியை சொல்லிட்டு தப்பிக்கக்கூடாது. நம்மளுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவலுக்கு வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம அந்த வேலையை செய்வோம். நம்ம செஞ்சுட்டு அடுத்தவங்களை கேள்வி கேட்போம். நம்ம எதையுமே செய்யாமல் அடுத்தவங்களை கேள்வி கேட்காத இன்னையோட விட்டுருவோம். கண்டிப்பாக போதையில்லா தமிழகத்தை நம்ம உருவாக்கி தீர்வோம் அப்படிங்கிற சபதத்தை எடுத்துகிட்டு இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.